பைத்தான் யூஸ் பண்ணி டேட்டாவை க்ளீன் பண்ணி அதை ஜூபிட்டர் நோட்புக் மூலமா நம்ம SQLite ஸ்டோர் பண்ணி அதை மறுபடியும் வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைட்ல டிப்ளாய் பண்ண போறோம். இது ஒரு பைப்லைன் பாருங்க. இந்த டேட்டா அனலிசிஸ்ல நான் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மினி ப்ராஜெக்டா கூட நீங்க நிறைய காலேஜஸ்ல சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, சாதாரணமானது நீங்க வந்து ஜெமினி ஏஐ யூஸ் பண்ணி தான் நான் பண்றேன். ஓகே, ஸோ ஜெமினி ஏஐல நீங்க கரெக்டா வந்து கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டா கொடுக்கும். அந்த ஸ்டெப்ஸ் பிரகாரம் நீங்க ப்ராப்பரா வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா அதுலயே எரர்ஸ் வந்துச்சுனாலும் அந்த ஜெமினியிலே கேளுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. ஓகே, அதுவே வந்து ஸ்டெப்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்கும். மறுபடியும் அதே அவுட்புட் கேட்டு அதை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்டாகவும் நீங்க சப்மிட் பண்ணிடலாம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பாருங்க, டெஸ்க்டாப்ல நான் ஒரு ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள என்னன்னு இருக்கு பாருங்க, ஏற்கனவே நான் பண்ண எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ லெட் மீ க்ளோஸ் திஸ் அண்ட் லெட் அஸ் ஹேவ் திஸ் ஒர்க் ஷாப் ஃபோல்டர். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம டெர்மினல் கமாண்டில் இந்த ஒர்க் ஷாப் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து நான் லெட் மீ ஓப்பன் ஃப்ரெஷ். ஓகே, ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெர்மினலில் நான் லிட்டரலாக வந்து பாருங்க கட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். அது ஆக்சுவலாக வந்து நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நான் ஜெமினியில் ஏற்கனவே சொன்னதுனால இது வந்து அப்படியே அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரோட எப்படி கொடுக்குது பாருங்க. ஓகே, ஸோ சிடி ஒர்க் ஷாப்குள்ளே போயிடுச்சு. ஸோ ஹியர் அந்த சென்டிமெண்ட் மேக் டைரக்டரி, ஒரு டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு பேர் வந்து சென்டிமெண்ட் பைப்லைன் ஃபினல். ஓகே, ஃபைனல். இதுக்குள்ளே நம்ம போகிறோம். பாருங்க, நான் ரொம்ப சோம்பேறி. பாருங்க, சிடி பைப்லைன் அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெம்பரரியாக வந்து பைபாஸ் பண்ண சொல்கிறோம். ஒரு விண்டோஸ் எக்ஸிக்யூஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னுடைய சிஸ்டமில் உள்ளது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் தேவைப்படாது. நான் வந்து என்னோட சிஸ்டம் ரெஸ்ட்ரிக்ஷனை பைபாஸ் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். அதில் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக அதை ரன் பண்ணுறோம். ஸோ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம்னா பைத்தன் -m vnv. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிக்கும். ஓகே, இட் வில் டேக் சம் டைம் டு எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ இந்த மீன் டைம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணோம் இல்லைங்க, அதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஆக்டிவேட் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பாண்டாஸ், டெக்ஸ்ட் பிளாப், ஸ்ட்ரீம்லைட் எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டாஸு, ஜூபிட்டர் நோட்புக்கு, ஓகே, டெக்ஸ்ட் பிளாப், ஸ்ட்ரீம்லைட், OpenPyXL எல்லாமே வந்து நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே, இட் வில் ஆல்சோ அகெயின் டேக் சம் டைம் பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புதுசாக அந்த லைப்ரரிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஏன் இந்த லைப்ரரிஸ் எல்லாமே வந்து தேவைப்படுது அப்படின்னா பாண்டாஸோட பர்பஸ் வேற, ஸ்ட்ரீம்லைட்டோட பர்பஸ் வேற. ஓகே, ஸோ நேச்சுரலாகவே வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போவே நிறைய லைப்ரரிஸ் பேக் எண்டில் இருக்குது. அந்த பேக் அண்ட் லைப்ரரிஸ்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண வைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த லைப்ரரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், டேட்டா சயின்ஸுக்கு, டேட்டா அனலிசிஸுக்கு, நம்பை, பேண்டாஸு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேட்பாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து இதிலே கிடைச்சிருது. ஓகே, ஜெமினியிலே கிடைச்சிருது. ஸோ உங்களுக்கு வந்து டைம் கன்சியூமிங்கே ஆகாது. ஓகே, ஸோ இது இன்ஸ்டாலேஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம வந்து அடுத்து கேகிள் டேட்டா செட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். கேகிள் டேட்டா செட்டுக்கு வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இதில் நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், பட்
அந்த உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிரகாரம் அப்படியே கொண்டு போகிறேன். ஓகே, ஜெமினியில் கேட்டது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டெப் 2ல் இருக்கும். ஸோ இது நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் டேட்டா செட் ஜிப்பாகவே டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து லோட் ஆகுது பாருங்கள். இந்த ஆர்கைவில் ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த மீன் டைம் நமக்கு வந்து இன்னும் இந்த இன்ஸ்டலேஷன் முடியல. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஆர்கேவில் போய் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஃபைல் அண்ட் லெட் மீ unzip this archive8. இதை unzip பண்ணுறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுக்குறேங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணி நான் வந்து எதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் தான் நான் வந்து வச்சுருக்கேன், ஒர்க் ஷாப்ன்ற ஃபோல்டர். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறது இந்த ஃபோல்டர். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இதை நம்ம வைக்கணும். சாரி, இந்த ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் ஃபோல்டர். ஸோ சிஎஸ்வி அப்படின்ற ஒரு ஃபைல் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ பாருங்கள் twits.csv அது வந்து சென்டிமெண்ட் பைப்லைன் ஃபைனல் அதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ let us go and see the installation is still happening. ஸோ NumPy வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு பெரிய லைப்ரரி. அது வந்து உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து, சிஸ்டம் ப்ராசஸரை பொறுத்து, இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து நமக்கு வந்து வேகமாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு let us go to this. ஸோ இதில் வந்து பாருங்கள், சென்டிமெண்ட் பைப்லைன் ஃபைனலுக்குள்ளே இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ let us wait for this installation to get completed. After that we'll proceed. இப்போ வந்து பாருங்க, நமக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்கணும், நம்ம வந்து இதை பேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம ஃபைலில். இப்போ ஜூபிட்டர் நோட் புக்கு ஓப்பன் பண்ணுற சொல்கிறாங்க. லெட் மீ ஓப்பன் திஸ். ஜூபிட்டர் நோட் புக் ஜென்ரலாக வந்து ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, அது லோக்கல் ஹோஸ்டில் ரன் ஆகும். ஸோ சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் வந்து ரன் பண்ண வேண்டியிருக்கு. ரன் பண்ணுது. ஓகே, இதோ ஜூபிட்டர் நோட் புக். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கில் ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங். ஸோ நம்ம விர்ச்சுவல் அதாவது விஷுவல் கோட் எடிட்டர் நமக்கு தேவையில்லை, விஎஸ் கோட் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து ஜூபிட்டர் நோட் புக்லேயே வந்து நம்ம எதிர்பார்க்குறத நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேண்ட் ஆனோன்னு நம்ம நியூ போயிட்டு பைத்தன் 3 டெர்மினல் இதுக்குள்ளே போய்க்கலாம். ஓகே, so many tabs. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த கமாண்ட் ரன் பண்ண சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் இல்லை, நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வந்து இம்போர்ட் பண்ணுறோம், அப்புறம் எஸ்கியூஎல் லைட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம், பேண்டாஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் டெக்ஸ்ட் பிளாபில். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் பிளாபில் தான் வந்து நம்ம வந்து கோடை க்ளீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ சிம்பிள் கமாண்ட்ஸ் தான். டிஎஃப் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் உள்ள இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இந்த சப்ஜெக்டில் உள்ள எல்லா அன்னெசரி கோட்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அப்புறம் சென்டிமெண்ட் ஸ்கோரிங்கை வந்து செக் பண்ணுறோம், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணுறோம். இது சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ப்ரோக்ராம், அதனால வந்து இப்படி செக் பண்ணுறாங்க. அது அப்புறம் எஸ்கியூஎல் லைட்டில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டேட்டா பேஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் காமிக்கிறாங்க. ஸோ லெட் மீ காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் அண்ட் ரன் இட். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து இந்த டேட்டா பேஸ் கிரியேட்டட் அண்ட் பாப்புலேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வந்து நமக்கு காமிக்கணும். ஓகே, இது ஹோல் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும், அதனால வில் வெயிட் ஃபார் திஸ். ஓகே, ஸோ டேட்டா பேஸ் கிரியேட்டட் அண்ட் பாப்புலேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்ற மெசேஜ் வி அச்சீவ்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம ஜூபிட்டர் ப்ரௌசரில்
நம்ம வந்து டேஷ்போர்ட் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரீம்லைட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறோம். இதுலேயும் பாருங்க நம்ம அதே தான். நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைட்டை வந்து இம்போர்ட் பண்ணுறோம், பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணுறோம், SQLite 3 ஓகே இது ஒரு வெர்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம டேட்டாபேஸ் ஓகே அதுலேருந்து நம்ம வந்து புல் பண்ணுறோம், அதனால அதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே இதெல்லாம் பேசிக் கமாண்ட்ஸ் தான். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காப்பி பண்ணி போடுவோம். Let me run this. ஸோ இந்த app.py பைத்தான் கோடு ஓகே. ஸோ app.pyல தான் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் இந்த கோடை. ஸோ அது வந்து நம்ம யூஸ்வலாக விஷுவல் கோட் எடிட்டரில் நம்ம யூஸாக பண்ணுறது தான். ஓகே app.py என்ன ப்ரேயர்னாலும் வச்சுக்கலாம். app.py அப்படின்றது ஒரு யூனிவர்சல் நேமாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் ரைட் பண்ணுறது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம டிப்ளை பண்ணுறோம். ஓகே இதில் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணுறதுக்கு வழக்கமாக ரன் கமாண்ட். ஓகே இட் வில் டேக் சம் டைம். ஓகே ஸோ ஃபைனல் கமாண்ட் வந்து streamlit run app.py. ஓகே ஸோ இது பாருங்க நமக்கு வந்து இது ரன்னிங் ரைட்டிங் முடிஞ்சதுடான்னு தெரியல. ஓகே ஸோ இந்த ரன் கமாண்ட் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு எரர் வருது. ஓகே இது மாதிரி எரர் வர்றப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, அதை அப்படியே காப்பி பண்ணி அதை மறுபடியும் வந்து நான் வந்து இதிலே கொடுக்குறேன். ஓகே இப்போ இது பைபாஸ் பண்ண சொல்லுது. ஓகே ஸோ இந்த 8501 அப்படின்ற இந்த வாட் யூ சே இந்த கோடில் எக்ஸிக்யூட் பண்ணுது பாருங்க. நம்முடைய பாருங்க 14,640. இதனால தான் நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணுறோம். நிறைய டேட்டா சோர்ஸ், ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா. இது வந்து நம்ம வந்து எக்ஸலில் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஓகே ஸோ இது சும்மா ஓகே ஸோ சி த விசுவலைசேஷன். ஓகே சி ஹோல் ரெக்கார்ட். ஸோ இதுக்கு நீங்கள் பார் சார்ட் வேறு மாதிரி வேணும், விசுவலைசேஷன் ட்ரெண்ட் சார்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஜெமினியில் கேட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கோடு கொடுக்கும். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.